அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வாரம் ஒரு பயான் பண்ணியிருந்தோம். அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லியிருந்தோம். சூர்யா அவர்கள் நடத்துகிறாங்க. அவங்களுடைய குடும்பமே சேர்ந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷனை நடத்துது. அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய உழைப்பு, பணம், அவங்களுடைய நேரம் எல்லாத்தையும் இதுக்காக வேண்டி, மற்றவர்களுடைய படிப்புக்காக வேண்டி செலவிடுறாங்க. அப்போது ஒரு நடிகராக இருந்து அவங்க இந்த அளவுக்கு பண்ணும்போது, மார்க்கத்துக்காகவே மறுமைக்காகவே வாழ்கிற நாம் எந்த அளவுக்கு இதில் செயல்படணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்களை படிக்க வைக்கணும், நம்மளால் ஆன சின்ன உதவியாவது கண்டிப்பாக மற்றவர்களுடைய படிப்புக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம மறுமைக்கு பின்னாடி நம்மளை தொடர்ற காரியங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா மற்றவர்களுக்கு நம்ம விட்டுட்டு போகிற பயனுள்ள கல்வி இருக்குது. நாம் போனாலும் நம்ம பின்னாடி இந்த நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. பாசிட்டிவான கமெண்ட்ஸும் நிறைய இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். சில கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அதாவது என்ன சிஸ்டர் நீங்கள் உலக கல்வியை ரொம்ப புகழ்ந்து சொல்கிறீங்க, மார்க்க கல்வி தான் கல்வி, உலகத்தில் உள்ளதெல்லாம் கல்வி கிடையாது, இதெல்லாம் மாற்று மதத்தவரால் எழுதப்பட்டது, இதில் நிறைய தவறுகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இக்ரா அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா சொல்கிற அந்த வசனமே மார்க்க கல்வியை படி அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்பட்டது, உலக கல்வியை சொன்னதுக்காக சொல்லப்படலை. இப்படி பல விஷயங்கள் கமெண்ட்ஸில் வந்திருந்தது. இப்போ இவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் நம்மளுடைய உலகத்தில் இருக்கிறத நிலையில் இந்த மாதிரியான மனப்போக்குடையவர்களால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போது உலக கல்வியுடைய அவசியம் என்ன, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழிகள்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். இன்னொன்று, இப்போ மார்க்கம் கல்வி தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டு வராதிங்க. மார்க்க கல்வியோடைய சிறப்பு அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அதுதான் நம்மளை மறுமை கொண்டு போகுது. அது மிகப்பெரியது. அதுக்கு நம்ம ஒரு தனி பயான் வைக்கணும். ஏன்னா சில பேர் இப்படியும் இருக்காங்க இல்லையா, கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க, மார்க்க கல்விலாம் என்னங்க குல்லா போட்டுட்டு பள்ளிவாசலில் போய் உட்காந்துக்கிட்டு என்னங்க அவங்க பண்ண போகிறாங்க, உலக கல்வி தாங்க முக்கியம், படித்தோமா முன்னேறினோமா அந்த மாதிரி இருக்கணும், நீங்கள் அதை விட்டுட்டு மார்க்க கல்வின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பேசுகிற ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தனியாக ஒரு பயான் அதில் போட்டுருவோம். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு பயான் போட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம உலக கல்வியோட சிறப்பு பார்க்க போகிறோம் இந்த கேள்வி வந்ததுனால. சரிங்களா? இப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன். உலக கல்வி மார்க்க கல்வி அப்படின்னு ரெண்டு விஷயமா நம்ம பிரிக்கலாமா, இது தகுந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலும் சரி, அதற்கு பின்னாடி வந்தவங்களுடைய காலத்திலும் சரி, இந்த மாதிரியான ஒரு பிரிவினைங்கிறது கிடையாது. மார்க்க கல்வி உலக கல்வி எல்லாருமே ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தேவையானதை ஒன்றா தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பல கண்டுபிடிப்புகள் இஸ்லாமியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அது அறிவியலாகட்டும், கணிதவியல் ஆகட்டும், விஞ்ஞானமாகட்டும், பல கண்டுபிடிப்புகளை அப்போல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதுக்கப்புறம் இது வெள்ளையனுடைய காலத்தில் தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் முஸ்லீம்களுடைய படிப்பை முடக்கணும், அவங்கள அறிவாளிகளை ஆக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி மார்க்க கல்வி உலக கல்வின்னு பிரிக்கப்பட்டது. சரிங்களா? இன்னொன்று, நம்மளுடைய இஸ்லாத்தில் இந்த மார்க்கம் உலகம் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மனிதன் படைக்கப்பட்டதோடைய நோக்கத்தை சொல்லும்போது, ஒமா ஹலகுத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னு சொல்கிறான். என்னை வணங்குவதற்காக நான் படைத்தேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்ல, என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவுமே நான் படைக்கலைன்னு சொல்கிறான். அதாவது நம்ம இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வணக்கம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். நீ உன்னுடைய தாய் தகப்பனை பார்த்துக்கிறியா, அதுவும் வணக்கம். நீ நல்லா தூங்குறியா, அதுவும் வணக்கம். நீ சாப்பிட்றியா, ஆரோக்கியமாக இருக்கியா, அதுவும் வணக்கம். நீ படிக்க போறியா, அதுவும் வணக்கம். நீ வேலைக்கு போறியா, அதுவும் வணக்கம். உன் மனைவியோடய சேர்றியா, அதுவும் வணக்கம். உன் பிள்ளைகளை பராமரிக்கிறியா, அதுவும் வணக்கம். இப்படி அல்லாஹ் தஆலா நோன்பு, தொழுகை, ஹஜ்ஜு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி வணக்கம்னு சொல்கிறானோ, இந்த பக்கம் பார்த்தோன்னா
தூக்கத்தில் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் ஒரு மனிதன் மரணம் வரை செய்கிற செயல்கள் எல்லாமே அவனுடைய நியத்துகளை கொண்டு அது வணக்கமாக ஆயிடுது. அல்லாஹ்க்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தொழுவை நிற்கும் போது எப்படி அவனுக்கு அந்த தொழுகை ஒரு இபாதத்துன்னு ஆகி அவனுக்கு அதில் நன்மைகள் கிடைக்குதோ, ஒருத்தன் பள்ளிக்கூடம் போகும்போதும் என்னுடைய அல்லாஹ் என் ரப்பு என்ன சொல்லியிருக்கான்னா, நான் நல்லா படித்து மேலே வந்து என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றணும், என்னையை நான் பார்த்துக்கணும், என்னுடைய சமுதாயத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும், அப்போ நான் நல்லா படிக்கணும். இந்த ஒரு நியத்து போதும். ரசூல்லா சொல்கிறாங்களே, எல்லா செயல்களும் நியத்தை பொறுத்து தான் அமையுது. அதே தொழுகிறவன் அல்லாஹ்க்காக வேண்டி தொழுகாமல் மற்றவங்க என்னை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தொழுதானா அந்த இபாதத்தும் இபாதத் இல்லாமல் ஆயிடும். உலக விஷயங்களில் ஒரு மனிதன் இறைவன் என்னை இப்படி செய்ய சொல்லியிருக்கான், அதனால என் பிள்ளைக்கு நான் சோறு ஊட்டுறேன், என் பிள்ளைய என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கான், இப்படி அவன் செஞ்சானா அது இபாதத்தாயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து மறுமையோடைய விஷயத்தையும் இம்மையோடைய விஷயத்தையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே அல்லாஹ் தாலா என்ன பண்ணியிருக்கான், வணங்குவதற்காக தான் அல்லாஹ் படைச்சான்னு சொல்லும்போது இது எல்லாமே ஒன்றா போயிடுது. இப்போது எங்கேருந்து இந்த பிரிவினை வருதுன்னா, இது வந்து அரசியல் நிறைய இருக்குது நம்மளுக்கு பின்னாடி. இப்போ நம்ம அதெல்லாம் பேசணுன்னா, ஏன்னா இஸ்லாமியர்களை படிக்கிறதுக்கு உரியவங்களாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய அறிவை மழுங்க வைக்கணும், அவங்கள பின்தங்கியவர்களாக ஆக்கணும்னு சொல்லி நிறைய அரசியல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமில் உள்ள மனிதர்களே இல்லை, மார்க்க கல்வி தான் முக்கியம், உலக கல்வி தேவையில்லை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இது எங்கே கொண்டு போய் விட போகுது? இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மலைவாழ் மக்கள், ஒரு எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லப்படுற அந்த மக்களை விட பின்தங்கிய நிலையில் ஒரு இஸ்லாமியன் இருக்கிறான் அப்படிங்கிறது சர்வே. இப்போ சச்சார் கமிட்டிலாம் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கீழே இருக்கிறதுலையே மட்டும் இஸ்லாமியர்கள் தான் படிப்பில். அந்த அளவு தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போராட வேண்டிய நிலையில தான் இருக்குது. இடஒதுக்கீடு, படிப்புக்கு ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க மக்கள். சரி, படிப்புக்கு இடஒதுக்கீடு அவங்ககிட்ட வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. ரோட்டில் நின்று ஆம்பளையும் பெண்களையும் போராடி வாங்க வேண்டியிருக்கு. இடஒதுக்கீடை வாங்கிட்டான் நினச்சிக்கோங்க. வாங்கிட்ட பிறகு அந்த இடஒதுக்கீட்டு கிடச்சிருச்சுல, ஒரு சிறிய அளவு கொடுத்துட்டானுங்க, எதோ போனால் போதும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் போய் சேர்றதுக்கு ஆள் இருக்கா? அரசாங்க பணியில் சேர்றதுக்கு நம்ம போய் சேரணும் இல்லை, அவன் கொடுத்தாலும் முக்கியம் என்ன, நம்ம போய் சேர்ந்து படிக்கணும் இல்லை, அதுக்கு ஆள் இருக்கா? அதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி கொண்ட ஒரு மக்கள் தான். இஸ்லாமியனுக்கு எதுக்கு கல்வி அப்படின்னு நினைக்கிற சில மனிதர்களால் தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் காலியாக கிடக்குது. அதிகாரத்தில் உள்ள எந்த இடத்துலையும் ஒரு முஸ்லீம் இல்லாமல் இருக்குது, ஒரு சில பேரை தவிர. மற்ற சமுதாயத்தினரெல்லாம் ஓகோன்னு இருந்தாங்கன்னா, இவங்க ஒரு சில பேரை தவிர அந்த இடம் எல்லாம் இஸ்லாமியர்கள் பேரில் காலியாக தான் இருக்குது. அப்போது எத்தனை நாளைக்கு நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறது? அடுத்து இப்போ இக்ரா அப்படின்னு அல்லாஹ் தாலா முதல்ல சொன்ன வார்த்தை எதுக்கு காரணமாக இருக்குன்னா, குரானை ஓதணும், மார்க்க கல்வியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆமாம், இது மார்க்க கல்வியை கற்றுக்கணும், குரானை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வசனம் தான். ஆனால் அந்த குரானில் என்ன இருக்குது? அல்லாஹ் தாலா குரானில் நீ என்னைய தொழுவு, நோன்பு வை, எனக்காக ஜக்காத்து கொடு, எனக்காக ஹஜ்ஜு செய், எனக்காக வேறு இபாதத்துக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் செய் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லிட்டு விட்டுட்டானா? எப்படி இந்த வணக்க வழிபாடுகளை நீ செய்யணும் அதை மட்டும் சொல்லப்பட்ட ஒரு நூல் தான் குரானா? இதில் என்ன பிரச்சனைனா, குரானை அவர்களுடைய தாய்மொழியில் படிக்காமல் இதை அரபு மொழியில் மற்ற மதத்தவர்கள் எப்படி அவங்களுடைய வேதங்களை பின்பற்றுறாங்களோ அந்த மாதிரி சில பேர் ஒரு அரபு மொழியில் மட்டும் படிக்கிறது தான் இதுக்கு காரணம். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தில் நிறையா புரட்சி ஏற்பட்டு நிறையா பேர் அவங்களுடைய தாய்மொழியில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்லாம் யார் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, பெரிய அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள், சரிங்களா, கணிதவியலாளர்கள். ஏன்னா இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் இதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை குரானை தப்பு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க, கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் படிப்பாங்க. படிச்சுட்டு இதில் உள்ள அறிவியல் உண்மைகளை பார்த்து, அப்புறம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டதை பற்றி அவன் பேசுகிறத பார்த்து என்ன பண்ணாங்க? இஸ்லாத்துக்கு மாறினாங்க. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய குரானை நம்மளுடைய தாய்மொழியில் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். மாற்று மதத்தவங்கெல்லாம் அப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எப்படியாவது இதில் தப்பு கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு படித்தவங்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் லிஸ்ட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ChatGPT கூகுளெலாம் போட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி படிச்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் சொல்லுது. இதில் இல்லாத இயலே கிடையாதுன்னு சொல்லலாம். அறிவியல், விஞ்ஞானம், வானவியல், புவியியல், இல்லையா, மலையை பற்றி பேசுது. பறவைகள் எப்படி பறக்குது, அது எப்படி நிற்குதுன்னு தெரியுமா? இதை கேட்டு ஒருத்தன் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கிறான். நம்ம அதை வெறும் வேதமாக ஓதிக்கிட்டு இருக்கோம். கருவுக்குள்ளே ஒரு குழந்தை எப்படி பறக்குது தெரியுமா அப்படின்னு நல்லா கேட்குறான். இந்த காற்று எப்படி மூவ் ஆகுது தெரியுமா? இந்த கோள்கள் எப்படி சுற்றுது தெரியுமா? எல்லா இயலுக்கும் பேர் தெரியல, ஆனால் எல்லா இயலை பற்றியுமே கம்ப்ளீட்டாக அல்லாஹ் தாலா எல்லாத்துலேருந்து ஒரு 2-3 எடுத்துக்காட்ட சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ் தாலா இந்த குரானில் கொடுத்துட்டான்னா புக்கு பெருசாகிடும், அதை நம்ம படிக்க முடியாது. குரானுங்கிறது அறிவியல் புத்தகமோ விஞ்ஞான புத்தகமோ கிடையாது, கணிதவியல் புத்தகம் கிடையாது, புவியியல் புத்தகம் கிடையாது, சைக்காலஜி புத்தகம் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் படிக்க சொல்லி தூண்டுற புத்தகம் நம்மளை. நீ படிக்க மாட்டியா, உன்னுடைய இதயங்கள் என்ன பூட்டா போட்டு வச்சிருக்கு, சிந்திக்க மாட்டியா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். இன்றைக்கி நம்ம அந்த அறிவியல் உண்மைகளை பற்றிலாம் குரான் சொல்லும் வரலாறு, குரான் சொல்லும் புவியியல் இப்படி நம்ம ஆரம்பித்தோன்னு நினச்சிக்கோங்களேன். கோள்களை பற்றி குரான் என்னென்ன சொல்லுது இப்படி ஆரம்பித்தோன்னா ஒரு 100 எபிசோட் 100 சீரீஸ் நான் இப்போ இதை பற்றி போட்டாலும் அது முடியாது. அந்த அளவுக்கு விஷயங்களை ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு சாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் ஒ இலஸ் சமாயி கைஃப ருஃபியத் ஒ இலல் ஜிபாலி கைஃப நுசிபத் ஒ இலல் அருதி கைஃப சுத்திஹத். நீங்கள் ஒட்டகங்களை பார்க்க மாட்டீங்களா, அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்று? நீங்கள் வானத்தை பார்க்க மாட்டீர்களா, அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று? நீங்கள் மலைகளை பார்க்க மாட்டீங்களா, அது எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளன என்று? நீங்கள் பூமியை பார்க்க மாட்டீங்களா, அது எவ்வாறு பரப்பப்பட்டுள்ளது என்று? இப்படி அல்லாஹ் தஆலா சிந்திங்களா. நீங்கள் ஒட்டகத்தை பாருங்கள், விலங்கியலை படிங்க, நீங்கள் புவியியலை படிங்க, இல்லையா, நீங்கள் மலைகளை பற்றி அதை பற்றி படிங்க, நீங்கள் பூமிக்கு அடியில் இருக்குது இல்லையா கனிமங்களை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி படிங்க, எல்லாத்த பற்றி படிங்க, இந்த பூமியோட ஷேப்பை பற்றி படிங்க, என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் படிங்கன்னு அல்லாஹ் தஆலா நம்மளை இன்சிஸ்ட் பண்ணுறான். இந்த புக்கை நம்ம தமிழில் நம்மளுடைய தாய்மொழியில் படித்தோன்னா நம்மளுக்கு புரியும். அல்லாஹ் தஆலா அவனுடைய வணக்க வழிபாடுகள் கொள்கைகளை எந்த அளவுக்கு சொல்லியிருக்கானோ அதே அளவுக்கு இந்த அறிவியல் உண்மைகள் பல விஷயங்களை சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை நம்ம ஒரு தனி தலைப்பில் பேசுவோம். இப்போ பேசுகிறதுக்கு இதில் டைம் கிடையாது, அதனால தனியாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சொன்ன ஒரு வசனம் கூட ஒரு கடலில் கையை விட்டு எடுத்தால் ஒரு துளி தண்ணி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் சொன்ன வசனம் தான். இது தவிர எவ்வளோ வசனங்கள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதெல்லாம் சிந்திச்சு மாற்று மதத்துக்காரன் நம்மளுடைய மார்க்கத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம என்னென்னா உலக கல்வி படிக்கக்கூடாதுங்கிறோம், உலக கல்வியில் தப்பு இருக்குங்கிறாங்க. சரி, உலக கல்வியில் தப்பு இருக்க தான் செய்யும். அது ஒரு எழுதி வச்சிருக்கும் போது மனிதனால் படைக்கப்பட்ட கல்வி உலக கல்வி. இப்போ அவன் சொல்கிறான் குரங்கிலிருந்து உருவான மனிதன்னு சொல்கிறான். நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லுது, உண்மை என்ன, குரான் என்ன சொல்லுது, ஒரு தாய் ஒரு தகப்பனிலேருந்து படைக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் எழுதி வைக்கிறவன் ஒவ்வொரு கொள்கையை எழுதி வச்சுட்டு தான் போவான். நம்மளுக்கு குரான் கரெக்டாக சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய மனசில் இருந்துச்சுன்னா எது தப்பு எது சரிங்கிற பிரித்தறிவிக்கிற அறிவு நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? அவன் சொன்னதையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். எப்போ தெரியுமா அந்த தவறான போக்குக்கு மனிதன் போகிறான்? சில பேர் ஏத்தியஸ்ட் ஆகுறாங்க, சில பேர் வேற ஒரு இதுக்கு மாறுறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது? அவங்க சொல்கிறத மாற்று மதக்காரன் ஒரு சிலபஸ் எழுதி வைக்கிறான், அதில் தப்பாக இருக்குது, அதை சொல்கிறத அவன் எப்போ ஒத்துப்பானா? அவனுக்கு பேசிக்காக குரான் நாலேஜே இல்லாமல் இருந்தால் தான் அவன் அதை ஒத்துப்பான். அப்போ அந்த மாதிரி ஏன் விடுறீங்க? குரானை கற்றுக்க வைங்க. நம்ம வீட்டில் பெற்றவங்க நம்ம பிள்ளைங்கள சிறு வயதில் இருந்தே குரானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, படிக்க வைங்க. நம்மளுடைய மார்க்கத்தை விட்டு எந்த ஒரு விஷயமும் வெளியே போயிடக்கூடாது. எந்த ஒரு கல்வி ஆனாலும் மார்க்கத்துக்குள்ளே இருக்கிற கல்வி தான் பயனுள்ள கல்வி அப்படின்னு சொல்லி கொடுங்க. நம்ம மற்ற கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது. ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது, படிப்பில் ஹிஜாப் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் படிக்கணும். ஏன்னா அல்லாஹ் படிக்க சொல்கிறான்.
சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு இந்த படிப்பில் ஒரு உறுதியோடு இருந்தாங்க. அவங்கள சுற்றி கல்வியாளர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க படிக்கலை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே சொல்கிறான், அது உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். எதுக்காக அல்லாஹ் தஆலா அவங்கள படிக்காத ஒரு நிலையில் வச்சுருந்தான்? ஏன்னா இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு விஷயங்கள் கிடையாது, நிறைய அறிவியல் உண்மைகள். அன்னைக்கு சஹாபாக்கள் எந்தெந்த விஷயங்களை புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, அவங்க ஈமான் அடிப்படையில் இவங்க இது எல்லாமே குர்ஆனில் சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்க சமுதாயம் ஆனால் அதுக்கப்புறம் வந்த சமுதாயம் அதை எல்லாமே அவங்க அணுகுனது வேற மாதிரி. விஞ்ஞானமாக, அறிவியலாக, இல்லை கணிதத்தில் எப்படி கொண்டு போகலாம் இப்படி அணுகி அதோடைய ஆச்சரியத்தை கண்டு ஈமானை ஏற்றுக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருவேளை படித்தவங்களா இருந்திருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு படித்தவர் தானே, அதனால எழுதியிருப்பார். அவங்க படித்தவங்களா இருந்தாலும் இப்படி ஒரு புக்கை எழுத முடியாது, குர்ஆனை எழுத முடியாது. ஆனால் அந்த மக்கள் ஓரிரை கொள்கையை நிராகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. அதில் இது ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க. அவரால் இதை எழுத முடிஞ்சிருக்கும்ப்பா, அதனால தான் எழுதியிருக்காரு. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை க்ளோஸ் பண்ணுற விதமாக என்ன சொல்கிறான், அவங்கள படிக்காமல் இந்த உண்மைகளெல்லாம் எடுத்து சொல்கிறான். அப்போ இது இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு மற்ற மக்களுக்கு காட்டுறதுக்கு. அப்போ சஹாபாக்களுடைய காலத்தில் அந்த அறிவியல் வளர்ச்சியோ இல்லை பொருளாதாரவியல்லையோ இல்லை கணிதத்துலேயோ எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாததுனால அந்த நேரத்தில் அவங்க ஏற்றுக்கிட்ட அந்த ஈமான் அடிப்படையில் ஏற்றுக்கிட்ட அந்த குர்ஆன் அடுத்தடுத்து வந்த காலங்களில் அறிவு வளர்ச்சினால் அந்த அறிவோடு சேர்ந்து அதை முழுமையாக ஈமான் கொண்டாங்க. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதால நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்றி வச்சுட்டேனா சொல்லிவிட்டு, இங்கே வந்தவங்க வராதவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க, இங்கே வந்து கேட்டவங்க நீங்கள் போய் சொல்லுவீங்க இல்லையா, அவங்க நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலாம், இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு இதை சொல்ல வராங்க, அதாவது அவங்க புரிஞ்சுக்கிற விதம் என்னென்ன நடக்குதோ அதை படித்து தெரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் ரசூல்லா படிப்புக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதன் போரில் ஒரு கைதிகளை விடுதலை செய்கிறதுக்கு அவங்க நினச்சா பணத்தை வாங்கலாம், கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லி விடுறாங்கன்னா அந்த கல்விக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்கணுன்னா, அந்த கல்வியை யாருக்கிட்ட இருந்து சஹாபாக்களுக்கு ரசூல்லா கற்றுக் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, இதெல்லாம் காஃபிருடைய படிப்புன்னு சொல்லி, நான் அவங்களுக்காக இதை சொல்கிறேன். அந்த கல்வி எதிரில் போர் செய்த கைதிகள்னும் போது எதிராளிகள் காஃபிர்கள் அவங்கக்கிட்ட 4 விஷயம் இருக்கும், அதை நீ மூமின்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போ, நான் உன்னை விடுதலை செஞ்சிடுறேன். ஏங்க காஃபிர்கள் கிட்டேருந்து நம்ம இப்போ என்ன கல்வியை நம்ம கற்றுக்க முடியும்? குர்ஆனை கற்றுக் கொடுத்தாங்களா? குர்ஆனை கற்றுக் கொடுப்பாங்களா அவங்க? இல்லை. அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, இந்த உலக விஷயங்களில் என்னென்ன தெரியுமோ அதை தான் கற்றுக் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்போ ரசூல்லா ஆராயலை, அவன் சொல்லி கொடுக்குற விஷயம் உன் மனசில் ஏறுச்சுன்னா அவன் தப்பான விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கல. அவன் எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் உன்னுடைய மனசில் குர்ஆன் முழுசாக உட்கார்ந்துருந்ததுன்னா, இஸ்லாம் முழுமையாக இருந்ததுன்னா அவன் சொல்கிறது தப்பா சரியா நீ கண்டுபிடிச்சிடுவேன். அதுதான் ரசூல்லாவுடைய ட்ரிக்கு. ரசூல்லா என்ன சொன்னாங்க, நீ கற்றுக் கொடு, எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க பாருங்கள். அப்போது இந்த கல்வியோடைய முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ இதில் இன்னொரு வரலாறு கூட நம்ம சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை எழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இருந்த ஒரு சஹாபாவை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வரலாறு, இது பெரிய வரலாறு, சுருக்கமாக சொல்கிறேன். ஸைது இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க சிறு வயதில் ரசூல்லா கிட்ட அவங்களோட தாயார் கூட்டிகிட்டு வராங்க. போர் செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யணும்னு ரொம்ப வெறியோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சிறு பிள்ளையாக இருக்காங்க. ரசூல்லா கிட்ட கூட்டு வந்தோடனே பார்க்கும்போது பத்ரு போர் அப்போ கூட்டு வராங்க. இல்லைடா வால் சைஸு கூட இவங்க இல்லையே, இவங்க எப்படி போர் செய்வாங்க, இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அடுத்து உஹது போரின் போதும் கூட்டு வராங்க, அப்போவும் அவங்க சிறு பிள்ளையாக தான் இருக்கிறாங்க. அடுத்து அகல் போரில் தான் அவங்களால இந்த போரில் போராட முடியுது. அடுத்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் இஸ்லாத்துக்காக வேண்டி ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல கல்வியை கற்றுக்குறாங்க.
அப்புறம் அவங்க தாயார் ரசூல்லா கிட்ட கூப்பிட்டு வராங்க. என் பிள்ளை வந்து என் பிள்ளை படிச்சிருக்காரு, என் பிள்ளைக்கு இவ்வளோ குரான் வசனங்கள் ஓத தெரியும், அப்போ ஓதி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஓதி காட்டுறாங்க ரொம்ப அருமையாக. அப்போ ரசூல்லா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கூடயே அவங்கள வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கல்வி ரசூல்லாவை கவருது, நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ கூடயே வச்சுக்கிட்டு, நான் வந்து இந்த யூதர்களுக்கெல்லாம் லெட்ரு அனுப்புகிறேன், அப்போது ஒரு யூதருடைய துணை எனக்கு தேவைப்படுது, அந்த லாங்குவேஜ் எனக்கு இல்லாததுனால எனக்கு தேவைப்படுது, அப்போ நீ என் கூட இருந்து அவங்க என்ன அனுப்புகிறாங்க அப்படின்றதுக்கு நீ பதில் போடு, ஏன்னா இன்னொரு யூதனை கூப்பிட்டு எழுதுனா அவன் என்ன எழுதுவான்னு எனக்கு தெரியல, நீ பதில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹிப்ரு மொழியை கற்றுக்குறாங்க. அடுத்து ரசூல்லா சொல்கிறாங்க, நீ சிரியா மொழியும் எனக்கு தேவைப்படுது, அங்கேயும் சில ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுறதும் அனுப்புறதும் கடிதங்கள் அனுப்பப்படுறதுமா இருக்குது, அப்போ அவங்க அதையும் கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த குரான் எழுதி வைக்கப்பட்டதில் தொகுக்கப்பட்டதில் ஒரு பெரிய பங்கு ஜெயித் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருக்குது. அப்போது ஒரு கல்வியாளர் அடைகிற சிறப்பை பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா சஹாபாக்களும் சிறப்புடையவங்க தான், இஸ்லாத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த குரானை படிக்கிறோன்னா ஒரு கல்வியாளருடைய பங்கு அதில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாற்று உண்மைகள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இப்போ சொல்லிடலாமா, நம்ம வந்து குரானை படித்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னா, குரானை எப்படி படிப்ப? இன்னைக்கு இப்போ ஒரு மொழி படிக்கிறோம், அந்த மொழியில் இன்னைக்கு இலக்கணம்னு இருக்குது, தமிழ் இலக்கணம்னு இருக்குப்பா, தமிழில் நான் குரானை படிக்கணும், தமிழில் குரானை எழுதணும் அப்படின்னா நான் தமிழை படிக்கணும், ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். அந்த இலக்கணத்தில் கொடுத்துருக்க இதில் பார்த்தா மற்ற சாமிகளை பற்றியெல்லாம் கொடுத்துருக்கான், அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம அதெல்லாம் இப்போ வணங்கிட்டு இருக்கோமா? அதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கோமா? சிலபஸில் இருக்குது, கல்வியை கற்றுக்கணும். ஆனால் இப்போ நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதை ஒதுக்கிட்டேன்னா இன்றைக்கி என்னால் குரானை தமிழாக்கத்தில் படிக்க முடியுமா? இல்லை இதே மாதிரி மற்ற மொழிகள், ஆங்கிலமாகட்டும் உருதாகட்டும் எந்த மொழியாகட்டும், இப்படி நினச்சி இல்லை அதில் கலப்படம் இருக்குது, நான் அதை படித்தேன்னு நினச்சிக்கங்களேன், என்னுடைய மார்க்க விஷயத்தில் என்னால் தவறான முடிவு எடுத்துருவேன், நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அவங்களுடைய தாய்மொழிகளில் படிக்க முடியுமா? இன்றைக்கி நான் கணக்கெல்லாம் கற்றுக்க மாட்டேன், அவன் போட்ட கணக்கெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு இருந்தால் ஜக்காத்து கணக்கெல்லாம் எப்படி நம்ம போட்டு கொடுப்போம்? எப்படி நம்மளுடைய வரவு செலவெல்லாம் நம்ம பார்ப்போம்? இன்றைக்கி வாரிசுரிமை சட்டம் இருக்குது, குரானில் எத்தனையோ சட்டங்கள் இருக்குது, கணக்கு தேவைப்படுற சட்டம், அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா? ஒரு மனோதத்துவம் முதற்கொண்டு இஸ்லாம் எவ்வளோ விஷயங்களை சொல்லுது. அதெல்லாம் படிக்காமல் இருந்தால் அதெல்லாம் மாற்று இது நம்ம ஏன் படிக்கணும்னு அப்படி இருந்தால் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம்ல. எதை படிக்க முடியும்? தவறுகள் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும். 90% இருந்தால் அதில் ஒரு 10% இல்லை 20%மோ 30%மோ இது மனிதரால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இதில் தவறுகள் இருக்கலாம். ஆனால் அந்த தவறு எப்போ நம்மளுக்கு தவறாக தெரியும்னா, குரானுடைய அறிவு நம்ம கையில் இருந்துட்டு நம்ம இதை படிக்கும்போது தவறாக தெரிஞ்சிடும், நம்ம அதை மாற்றிப்போம். எத்தனையோ அறிவியலாளர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறவங்க இதை படித்து இதை வந்து மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு இதிலேருந்து இல்லை இப்படி தான் இருக்குன்னு எடுத்து உண்மையை போட்டு சொல்லலையா? நீ குரானை மட்டும் வெறும் அரபியில் படிச்சுக்கிட்டு மார்க்க கல்வின்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இப்போ ஜாகிர் நாயக் பேசுகிறாரு, இன்றைக்கி எதனால் அவர் உயர்ந்து நிற்கிறாரு? மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டுமே இருக்குது. இன்றைக்கி அவர் மற்ற வேதங்களை பற்றிலாம் பேசுகிறாரு, பைபிளை பற்றி பேசுகிறாரு, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு. ஐயோ இதெல்லாம் மாற்று மத விஷயங்களாச்சே, இதெல்லாம் படித்தா நம்ம மூளை குழம்பிடுமே, நம்ம படிக்கக்கூடாதே, நம்ம இஸ்லாத்தில் இருந்துட்டு குரானை மட்டும் தான் படிக்கணுமே அப்படின்னு சொல்லி இருந்தால் அவரால் இப்படி பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அவருடைய உலக அறிவு மார்க்க அறிவு கலந்த அந்த அறிவை பார்க்கும்போது எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு இதெல்லாம் வேணாங்க, நான் குரானை மட்டும் படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது நடக்குமா? அவரை பார்த்து ஒரு பயம் வருமா? அதனால் இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்கிறது ஒவ்வொரு ஆண் பெண் மேலேயும் கடமையாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை கல்வி கற்ற சமுதாயமாக ஆக்கி மென்மேலும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் கலாம் எவ்வளோ பெரிய அறிவாளி, இந்த உலகத்துக்கே தெரியாச்சாளர் பர்வீன் சுல்தானா இருக்கிற ஒரு ஃபாதரியார் வந்து பெண் விஷயத்தில் மாற்றினார். அவங்களும் மனுஷங்க தானே, நம்ம அவங்கள எங்கேயாவது மதிக்கிறோமா? அவங்களும் சிறுபான்மை மக்கள் தான். உலகம் படைக்கப்பட்ட முதல் நாளே அல்லாஹ் தஆலா அதை வந்து சொல்லிட்டான்.